இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, சுகமும் துக்கமும் இயற்கையாக இல்லாதவனே, உயிர்களுக்காக சுகமும் துக்கத்தையும் உடையவனே. இங்கு ரெண்டு முரண்பாடான செய்திகள். இன்பமும் துன்பமும் இருக்கின்றவனாகவும் இருக்கிறாய், இல்லாதவனாகவும் இருக்கிறாய். சிவபெருமான் தன்னில் தானாய் இருக்கின்ற நிலை, அதாவது அகண்ட சச்சிதானந்த நிலை என்று சொல்வார்கள், தான் இருக்கின்ற சுயஸ்வரூபமான நிலை. அந்த நிலையில் அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இன்பமும் துன்பமும் சிவபெருமானை அணுகவே முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அவன் இருக்கிறான். ஆனால் அதே சிவபெருமான் இந்த உயிர்களை உய்விக்க கருதி இந்த உயிர்களுக்காக தனுகரண புவன போகங்கள் எல்லாவற்றையும் வழங்கி உடலோடு இந்த உலகத்தில் அவன் உலாவிட்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது உயிர்களை உயிர்ப்பதற்காக இந்த உலகத்தோடும் உயிர்களோடும் கூட அவன் ஒன்றாகவும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான், உடனாகவும் இருக்கிறான். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. அப்போ அந்த உயிரிலே கலந்திருக்கின்ற சிவபெருமான் அந்த இன்ப துன்பங்களை உயிர்களுக்காக அவனும் அனுபவிக்கிறான். அப்போ இன்பமும் துன்பமும் அவனுக்கு இல்லாத நிலையில் தானாயிருக்கின்ற தனி நிலையில் இன்பமும் துன்பமும் இல்லாமல் அவன் இருக்கிறான். உயிர்களோடும் உலகோடும் அவன் கலந்து நிற்கின்ற பொழுது அவன் இன்பத்தையும் துன்பத்தையும் உடையவனாக இருக்கிறான். இன்ப துன்பங்கள், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள், மூன்று பொருள்கள் பற்றி பார்க்கிறோம். ஒன்று சிவபெருமான் பதி, இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று பாசம். இந்த மூன்றில் இந்த பதிப்பொருள் எதையும் அனுபவிக்காது. கடவுள் இருக்காரா, அவருக்கு எந்த அனுபவத்தையும் அவர் அனுபவிப்பதே கிடையாது. இப்ப நம்ம ஒரு அனுபவிக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு பொருளை நாம் சாப்பிடுகிறோம், உண்கிறோம். அப்படி சாப்பிடும் பொழுது அதுல இருந்து நமக்கு ருசி என்ற அனுபவம் கிடைக்கிறது. அப்படி அந்த ருசி என்ற அனுபவம் கிடைக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். நாம் ஒரு பொருளை அனுபவிக்கும் என்பதற்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அப்ப ஒரு பொருள் தேவைப்படும் பொழுது அந்த பொருள் இருந்து நாம் சுக அனுபவங்களை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த பொருள் இல்லாமல் நமக்கு இன்பம் கிடையாது, இல்லையா? நல்லா அதை ஆழ்ந்து நம்ம பார்க்கணும். ஒரு பொருள் இல்லாம நமக்கு இன்பம் ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது. அப்படின்னா தேவை இருக்கின்றவன் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு தேவை இருந்துச்சுன்னா அவரே தேவையுடையவராக இருக்கிறார், இன்பத்துக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஆகவே இன்ப அனுபவம் கடவுளுக்கு கிடையாது. அவன் இன்ப சொரூபினன். அவன் இன்பத்தை எல்லாருக்கும் எடுத்து வழங்குவானே தவிர தான் எந்த அனுபவத்தையும் அவன் அனுபவிப்பதில்லை. ஜட பொருள்களும் எந்த அனுபவத்தையும் அனுபவிப்பதில்லை. இந்த தூண் இருக்க நமக்கு நேரா உட்கார்ந்து இருக்குது, ஆனா அதுக்கு தெரியுமா நம்ம கேட்கிறோங்கிறது தெரியுமா? நீங்க கேட்கிற மாதிரி அது கேட்குது. அப்ப உயிர்கள் அனுபவிக்கின்றன, அந்த தூணாவது ஜடம் அனுபவிக்கிறதா? இல்ல. அப்போ இன்ப அனுபவம் கடவுளுக்கும் கிடையாது, ஜடம் பொருள்களுக்கும் கிடையாது. அப்ப இன்பத்தை யார் அனுபவிக்கிறார்கள் என்று கேட்டால் இன்பத்தை உயிர்கள் தான் அனுபவிக்கின்றன. இந்த உயிர்கள் தான் கடவுளை சார்ந்து கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்றது, அல்லது இந்த ஜடப்பொருள்களை சார்ந்து, ஜடப்பொருள்கள்ல எல்லாம் அடங்கும், நம்ம ருசி அடங்கும், நம்ம ஐம்புலங்கள் தூக்கிட்ட எல்லா இன்பங்களும் அடங்கும். அப்ப ஜடப்பொருளை சார்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றது. ஆகவே இந்த உயிர்கள் தான் எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்க தகுந்தது. இந்த மூணு பொருள்கள் உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மூணு பொருள்கள்ல இறைவன் இன்ப வடிவினன், இன்பத்தை வழங்குகின்றவன். அவன் எல்லாருக்கும் இன்பத்தை எடுத்து வழங்குவான். ஆனால் அவன் எந்த இன்பத்தையும் யார்கிட்ட அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தன்னில் தானே அவன் இன்ப சொரூபினன். அப்ப ஒரு தேவை என்று ஒன்று வந்துவிட்டால் அடுத்த பொருளை அவன் சார்ந்திருந்தால் அவன் முழு நிறைவுடையவன் ஆக மாட்டான். அப்ப கடவுள்ங்கிற இலக்கணம் அங்க இல்லாம போயிடும். ஆகவே கடவுள் என்பவன் மற்றவர்களுக்கு இன்பத்தை வழங்கக்கூடிய பொருள். அவன் வள்ளல், ஆனந்தத்தை அவன் மற்றவர்களுக்கு வழங்குகிறான், சுகத்தை வழங்குகிறான், கேட்ட பொருள்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஜடப்பொருள்கள் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க சக்தி இல்லாதது, அதுக்கு உணர்வுகள் கிடையாது. ஆகவே இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே பொருள் எது? உயிர்கள் தான். அப்போ உயிர்கள் இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தை பல்வேறு வினைகளின் மூலமாக இந்த உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்துகிறான். நல்வினை தீவினைகளை இந்த உயிர்கள் செய்து அதன் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். அப்போ இந்த உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அந்த இன்ப துன்பங்கள் உயிர்களை அனுபவிப்பதற்கு அவனும் கூட அதனோடு உயிர்களோடு சேர்ந்து அவைகளை எல்லாம் அனுபவிக்கிறான். ஆகவே அவன் இன்ப துன்ப உணர்வு இல்லாதவனாக தன்னில் தானாக இருக்கும் பொழுது இருக்கிறான். உயிரோடு கலந்து இருக்கும் பொழுது அவன் இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவிக்கின்றான்.
இறைவன் என்று எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கு அந்நியமாக இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் இல்லை. அதனால திருஞான சம்பந்தர் சொல்றாரு, குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாளவாயிலாய். நீ குற்றமாகவும் இருக்கிறாய், குணமாகவும் இருக்கிறாய். குற்றம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறது, குணம் ஏன் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அது எதனால் இது ஏற்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய அறிவினால் நம்மால் சொல்ல முடியாது. இறைவன் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். இந்த உயிர்களை பக்குவப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தேவைப்படுகின்றன. குற்றம் தேவைப்படுகிறது, குணம் தேவைப்படுகிறது, நன்மை தேவைப்படுகிறது, தீமை தேவைப்படுகிறது, இருள் தேவைப்படுகிறது, ஒளி தேவைப்படுகிறது. ஆக அந்த இரட்டையராக இருப்பவனும் கடவுள்தான். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பத்தை உடையவனாகவும் இருக்கிறான். அவன் இன்பத்தை உடையவன், உயிர்களுக்காக துன்பத்தையும் உடையவனாக இருக்கிறான். அவன் இன்ப சொரூபினன். ஆகவே கடவுளை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார், நமக்காக இன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த இன்ப துன்பத்தில் அவருக்கு எந்த விதமான தோய்வும் இல்லை. இன்பத்தினால அவரு சந்தோஷப்படுறதே இல்லை, துன்பத்தினால அவரு கவலைப்படுவதோ அல்லது துன்பப்படுவதோ இல்லை. இப்போ உயிர்களுக்காக இன்ப துன்பங்களை ஏற்கிறான், உயிர்களுக்காக அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ அதுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னால், இப்ப நம்ம காலில் அடிபடுது இல்ல கையில் அடிபடுது, அப்ப இந்த இடத்துல ரத்தம் வருகிறது, வலி வருகிறது, ஆனால் சம்பந்தம் இல்லாத கண்ணில் இருந்து கண்ணீர் வழிகிறது இல்லையா? அதுபோல இந்த உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் பொழுது இறைவனும் அந்த துன்பத்தை உயிர்களுக்காக அனுபவிக்கிறான். உயிர்கள் அனுபவிக்கும் போது அந்த உயிர்களோட சேர்ந்து அவனும் அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றான். காலில் அடிபடும் பொழுது கண்ணிலே கண்ணீர் வருவது போல, அதே போல ஞானியர்களுக்கு யாராவது ஏதாவது செய்தால் அது சிவனையே சார்வதாக ஆகிறது. உயிர்களுக்கு தர்மத்திற்கு புறம்பாக நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் அது நேராக கடவுளையே சென்று அடைவதாக ஆகிறது. அதனாலதான் ஒரு அற்புதமான பாடல்ல திருமூலர் இதனை விளக்குகிறார். பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள், பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்கிட சிதைவுகள் செய்தவர், அத்தமும் வாழும் ஆண்டொன்றில் மாறிடும், சத்தியம் மீது சதானந்தன் ஆணையே. பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள், கற்புடைய மங்கைகள், இதெல்லாம் இறைவனுடைய சங்கல்பப்படி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள், இறைவன் வகுத்த அறநெறி வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் பத்தினிகள், கற்புடைய மங்கைகள். பக்தர்கள் அவர்களும் இறைவனுடைய சங்கல்பப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், தர்மத்தின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் பதிபசு பாசம் என்பவைகளெல்லாம் சிறப்பாக உணர்ந்த ஞானிகள். இந்த மூன்று பேருக்கும் யாராவது தீங்கு செய்தால், பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்கிட சிதைவுகள் செய்தவர், யாராவது அவருடைய மனம் கலங்கும்படியாக தீமைகள் செய்தால் அத்தமும் வாழும் ஆண்டு ஒன்றில் மாறிடும். அத்தம்னா செல்வம். யாராவது ஒரு தீங்கு செய்தால் தீங்கு செய்தவனுடைய அத்தம்னா செல்வம், வாழ்வு, அவனுடைய வாழ்நாள், அவனுக்கு இருக்கின்ற எல்லா பரிவாரங்களும் ஆண்டு ஒன்றில் மாறிடும். ஒரு ஆண்டுக்குள் அவன் அழிந்து போய்விடுவான். சத்தியம் மீது சதானந்தன் ஆணையே, இது சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இறைவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடியது நேரா யார போய் பாதிக்குது, யார்கிட்ட போய் சேருது, சிவபெருமான்ட்டே போய் சேருது. படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாட கோயில் நண்பர்கொன்று ஆகா, நடமாட கோயில் நண்பர்கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆவதாமே. அதாவது இறைவனுடைய சொரூபமாக இந்த உலகத்தில் அடியார்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் படமாடும் கோயில், இறைவனுக்கு பிரதிசின்னமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியார்கள். அவர்களுக்கு எந்தாவது ஒரு நன்மை செய்தால் நேரா யார்கிட்ட போய் சேருதான், சிவபெருமானுக்கே போய் சேர்ந்துருது. ஆனால் சிவபெருமானுக்கு செய்கின்ற எல்லா விதமான வழிபாடுகளும் பூஜைகளும் யாருக்கு வர்றதில்லை, இந்த அடியார்களுக்கு வந்து சேருவதில்லை. ஆகவே நாம எந்த செயலை செய்தாலும், எந்த வழிபாடு, எந்த ஒரு கைங்கரியம் செய்தாலும் அடியார்களை செய்தால் அது சிவபெருமானிடமே சென்று சேர்கிறது. அதனாலதான் சிவபெருமான் சொல்லுகிறான், சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும். சிவபெருமான் சொல்றான், அவருடைய வாக்கு இது. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும். இவன் என்னென்ன பேசுறானோ, இந்த அடியார் என்னென்ன பேசுறானோ, என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அடியார்கள் பேசக்கூடியதெல்லாம் என்னுடைய செய்தி, நான் பேசுகின்ற செய்தி. செய்வது எனக்கு ஏதாவது செய்தா இவனுக்கு செய்தது என்றும். இவனுக்கு செய்தால் அது எனக்கு சேரும், எனக்கு செய்தால் இவனுக்கு போய் சேரும் என்று இறைவன் சொல்கிறான். சிவஞான சித்தியார் நமக்கு சொல்லுகிறது.
ஆகவே அவன் இன்பத்தையும் துன்பமும் இன்பம் கலப்பு இல்லாதவன், துன்ப கலப்பு இல்லாதவன் கடவுள். அவன் தூய பொருள், அவனை எதுவுமே பாதிக்காது. இந்த உலகத்தில் இருக்கின்ற 5 பூதங்கள் கலங்கினாலும் 5 பூதங்களும் கலங்கி இந்த உலகமே சிதறடைந்து போனாலும் அவனிடம் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி செழிப்பறியா தன்மையன் அப்படின்னு திருவாசகம் சொல்லுகிறது. எத்தனை பூதங்கள், பெரிய பெரிய பூகங்கள், சுனாமிகள் எல்லாம் சின்ன சின்னது வந்தாலே நம்ம உயிர்கள் கலங்கி போயிடுது இல்லையா? ஆயிரக்கணக்கான உயிர்கள், லட்சக்கணக்கான உயிர்கள் இறந்து போகின்றன. பூகம்பம் வருகிறது, சுனாமி வருகிறது, ஒரு இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம், இதெல்லாம் நிறைய பேர் நம்ம கலங்கி போயிடுறோம். ஒரு முறை அந்த தாக்கிடுச்சுன்னா பல தலைமுறைகளுக்கு நம்மளால எழவே முடியவில்லை. பல குடும்பங்கள் அந்த மாதிரி வீணாவே போய் ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. ஒரு குடும்பங்கள்ல முழுமையாகவே போயிருக்கு இல்லையா? ஆனால் இறைவனை இவைகள் எதுவும் பாதிக்காது. வான் கெட்டு ஆகாயமே வீணா போனாலும் சரி, மாறுதம் மாய்ந்து, மாறுதம்னா காற்று அழிந்து போனாலும், காற்று கலங்கினாலும், காற்று வேகமாக அடித்தாலும், சீறினாலும், புயல் வந்தாலும், அந்த புயல் ஏற்படுத்துகின்ற ஏராளமான இடிபாடுகள் வந்தாலும் அதனாலே இறைவன் கலங்காமல் இருப்பான். நம்ம இங்க இடத்துல தெரிஞ்சுக்கணும், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அப்ப இன்ப துன்பங்களை உடையவன் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த உயிர்களுக்காக இன்ப துன்பங்களை உயிர்களோடு சேர்ந்து அவனும் அவற்றை அனுபவிக்கிறான். ஏனென்றால் அவன் இந்த உயிர்களோடு சேர்ந்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக உடனாகவும் இருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு உயிர்களோடும் சேர்ந்து அவன் கலந்திருப்பதனாலே இன்ப துன்பங்களுக்கு உரியவனாகிறான். ஆனால் இவற்றில் எதிலையும் அவன் இணைந்து இல்லாமல் எல்லாவற்றுக்கும் தனியாகவும் அவன் இருக்கிறான். அப்படி இவர்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கின்ற நிலையிலே அவன் இன்ப துன்பங்கள் அவனிடம் இல்லை. ஆகவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம். அவன் அன்பருக்கு அன்பனாக இருக்கிறான். யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவன் அன்புடையவனாக இருக்கிறான். அன்பர்கள் அல்லாதவர்களுக்கு அவன் அன்பில்லாத பயவனாக இருப்பானா? அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு நாத்திகனுக்கும் கூட சுவாசிக்க அவன் காற்றை தருகிறான். ஒரு நாத்திகன் தன்னை மறுக்கின்றவர்களுக்கு கூட அவன் குடிக்க தண்ணீரை தருகிறான். ஒரு நாத்திகனுக்கு கூட அவன் தங்குவதற்கு நிலத்தை தருகிறான். அவன் வசிப்பதற்கு இந்த பூமியை தருகிறான். அவன் இந்த பூமி தங்கி அவன் வாழ்வதற்கு ஆகாயத்தையும் அவன் தான் தருகிறான், எல்லாவற்றையும் தருகிறான். அவன்தான் எவ்வளவுதான் மறுதளித்தாலும் கூட அவனுக்கு உடம்பை தந்தது கடவுள்தான். 36 தத்துவங்களையும் வகுத்து தந்தது கடவுள்தான். ஆகவே நாத்திகனுக்கு கூட அவன் இருக்கிறான். ஆனால் இப்போ நம்ம ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதாவது நாம் ஒன்றை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த அனுபவத்திற்குரிய பொருள் வெளியிலையும் இருக்கணும், அதை அனுபவிக்க தகுந்த தகுதி நம்ம உள்ளவையும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால்தான், ஒன்று சேர்ந்தால்தான் நமக்கு அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம அதை விளக்கி பார்க்கலாம். இப்ப என்னுடைய நாக்கிலே சுவை அரும்புகள் இருக்கின்றன, சுவைக்கக்கூடிய சுவையை உணரக்கூடிய அரும்புகள் இருக்கின்றன. புளிப்பு, கார்ப்பு, உரைப்பு, கசப்பு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அரும்புகள் அங்கங்க இருக்கு. கசப்பு அடிநாக்கில் இருக்கலாம் இருக்கு. இப்போ வெளியில ஒரு பொருள் இருக்கிறது. இப்ப பாகற்காயா இருக்குன்னு வச்சுங்க, அந்த பாகற்காய்க்கு கசக்கின்ற தன்மை அதனிடம் இருக்கிறது. அந்த கசக்கின்ற தன்மையுடையதை எடுத்து என்னுடைய நாக்கிலே போடும் பொழுது கசக்கின்ற தன்மையை ஏற்கின்ற ஒரு தன்மை என்னிடம் இருக்கிறது. அப்ப ரெண்டும் இணையும் பொழுது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது? கசப்பு சுவை வருகிறது. அதே மாதிரி மாம்பழம் இருக்கு. மாம்பழத்துல இனிக்கின்ற தன்மை அதுக்கே இருக்கு. மாம்பழத்துக்கு இயற்கையாக கடவுள் அதில் வச்சிருக்கிறார். அந்த இனிப்பை நம்ம சுவைக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய நாட்டிலையும் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு இன்னிய அனுபவம் கிடைக்கிறது. இதுதானே இது இயற்கையினுடைய நியதி. ஆகவே இறைவன் அன்பு சுரூபமானவன். அந்த அன்பு சுரூபமானவனை ஏற்கின்ற அன்பு சுரூபமான மனநிலை எனக்கு இருக்கணும். இல்லாவிட்டால் அந்த கடவுள் எதிரே இருந்தால் கூட என்னால் அனுபவிக்க முடியாது. எப்படி என்னுடைய புலன்கள் ஏற்க தகுதியுடையதாகும் பொழுதுதான் வெளியில இருக்கின்ற அந்த பொருள்களும் எனக்கு இன்ப அனுபவத்தை தருகின்றன. இப்ப என்னுடைய நாக்குல எனக்கு மஞ்சகாமலை வந்திருக்குது. என்னுடைய நாக்கு தன்னுடைய சுவையை உணர்கின்ற ஆற்றல் அதுக்கு இல்லாம போயிடுச்சு. நான் அல்வாவே எடுத்து வாயில போடுறேன், எனக்கு என்ன பண்ணும்? கசக்கும். அப்ப அதை ஏற்கின்ற தன்மை என்னிடம் இல்லை. கடவுள் இன்ப சொரூபனாக இருக்கிறான்.
அவனை அனுபவிப்பதற்கு அவன் எல்லா அனுபவங்களையும் தருவதற்கு அவன் தகுதியாக இருக்கிறான். ஆனால் அந்த அனுபவத்தை ஏற்பதற்கு என்னிடம் தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. என்னுடைய மனதை நான் அதற்கு பக்குவப்படுத்தாமல் இருந்து விடுகிறேன். அப்போ எனக்கு அவன் சுக அனுபவத்தை அவன் தராமல் போகிறான். அது கடவுளுடைய குறை அல்ல. பலாச்சுளையிலே இனிப்பு இருக்கிறது, மாம்பழத்திலே இனிப்பு இருக்கிறது, இனிப்பு பண்டங்களிலே இனிப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய நாக்கு வியாதியின் காரணமாக அந்த சுவையை உணர்கின்ற ஆற்றல் இல்லாமல் போய்விட்டால் என்னால் அந்த சுவையை அனுபவிக்க முடியாது. என்கிட்ட அந்த தகுதி இல்லாமல் போயிடுது. அதுக்கு இருக்கு. அதுபோல கடவுளுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் வழங்குகின்ற ஆற்றல் அவனிடம் இருக்கிறது. ஆனால் நான் அதை அவனை ஏற்பதற்கு என்னுடைய உயிர், மனது, உடல் தயாராக இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அன்பர்களுக்கு அவன் அன்பனாக விளங்குகிறான். அவனை ஏற்க தகுதி இல்லாதவர்களுக்கு, ஏற்க விரும்பாதவர்களுக்கு அவன் இருந்தும் கூட அவனால் வரக்கூடிய சுகத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. கண்ணுக்கு நேரா அது இருக்கு, அந்த பொருள் இருக்கு. ஆனால் அதை அனுபவிக்க விரும்ப மாட்டேங்கிறான். கதை சாதிக்கிறான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய தவறான கொள்கைகளின் வழியாக, தவறான மனநிலையின் வழியாக எப்பேற்பட்ட இறைவன் நமக்கு வரம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அந்த வரத்தை அவன் மறுதளிக்கிறான். அவன் அன்பர்களுக்கு அன்பனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நம்முடைய புராணங்களும் நம்முடைய அடியாருடைய வரலாறும் நமக்கு மிகச் சிறப்பாக அதை சொல்லுகின்றன. மிக மிக எளியவர்களுக்கெல்லாம் அவன் காட்சி கொடுத்திருக்கிறான். அவனுடைய அடியவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் மிக பணக்காரர்களாக இருந்து எளிமையை கை கொண்டவர்களுக்கும் அவன் அருள் கொடுத்திருக்கிறான். ரொம்ப ஏழையா இருந்தவர்களுக்கும் தன்னுடைய அருளை கொடுத்திருக்கிறான். ஒரு நாயனார், ஆனாய நாயனார் என்று பெயர். அவர் இந்த மாடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஆயர்களுடைய, இந்த கோணார்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வகுப்பில் தோன்றியவர். அந்த ஆனாய நாயனாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா நிறைய பாடல்கள் சேக்கிழார் பெருமான் அவரை பற்றி சொல்லி இருக்கின்றார். அவர் செய்த ஒரே காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புல்லாங்குழல் வாசிப்பதில் அவர் மிகச்சிறந்த நிபுணர். அந்த புல்லாங்குழலை கையில வைத்துக் கொண்டு அந்த புல்லாங்குழலிலே ஓயாமல் திருவைந்தெழுத்தை அவர் சொல்லிக் கொண்டே இருப்பாராம். வேற ஒரு காரியமும் கிடையாது. மாடுகளை ஓட்டிட்டு போவார், கொண்டு அந்த மரங்களுக்கு கீழே மேய விடுவார். மேய விட்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்துருப்பார். பொழுதுணிஞ்சு போது போனா அந்த புல்லாங்குழலில் அவர் திருவைந்தெழுத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். திரும்ப திரும்ப சொல்லுவாராம். அப்படியே அதை இசையா இசைப்பாராம். அவருக்கு அந்த வாழ்நாள் பூராவும் அந்த தன்னுடைய காரியங்களை அவர் செய்தார். தனக்கு என்ன பணியோ அந்த பணிகளையும் அவர் செய்தார். செய்து கொண்டே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்ததினால் இறைவன் அவருக்கு தன்னுடைய காட்சியை வழங்கினான். இன்னொரு நாயனார் இளையான்குடி மாறநாயனார்னு பேர். இளையான்குடி என்ற ஊரிலே தோன்றியவர். மாறன் என்பது அவருடைய பெயர். வேளாளர் குலத்திலே தோன்றியவர். பிறந்து ஒரு நல்ல பெரிய நிலச்சு வாழ்ந்தார். நிறைய நிலம் இருந்து, பல ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் வருகின்ற எல்லா உணவு வகைகளையும், நெல், அரிசி, காய்கறிகள் எல்லாவற்றையும் அவர் தனக்கு பயன்படுத்தி கொண்டது போக எல்லாம் இறைவன் தான் எனக்கு இந்த சொத்தை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறான். தேடிய மாடும் நீடும் இறைவன் தந்த சொத்து என்று சொல்லி தனக்கு இருந்த செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கும் அடியார்களுக்கும் அவர் அதை தினமும் அன்னதானம் பண்ணி கொண்டே இருப்பார். வீடு நிறைய பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். இவர் அவ்வாறு ஏழைகளுக்கு செய்ய செய்ய, அந்த அடியார்களுக்கு செய்ய செய்ய என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய செல்வம் வளர ஆரம்பித்தது. மேலும் மேலும் வளர ஆரம்பித்தது. மேலும் மேலும் அடியார்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நிறைய அவர் செய்து கொண்டே இருந்தார். இறைவன் என்ன செய்தான்? இவன் என் மேல் வைத்திருக்கின்ற அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இவன் எனக்கு அன்பன். இந்த அன்பனுடைய பெருமையை நான் உலகத்திற்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். இதே போல போயிட்டு இருந்தனா அந்த அன்பு வெளிப்படாது என்று அவன் ஒரு சங்கல்பம் செய்தான். அவருடைய செல்வம் எல்லாம் வற்றும்படி அவன் சங்கல்பம் செய்தான். அவருக்கு இருந்த செல்வம் இறைவனுடைய சங்கல்பத்தின் காரணமாக, பலத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய செல்வம் எல்லாம் வற்ற ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, செல்வம் வளரல. நெல் எந்த வகையிலேயோ நெல் விளைவது குறைந்து போயிற்று. ஏதோ மழை வரவில்லை அல்லது தண்ணீர் அதிகமாக வந்தது, ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே செல்வம் எல்லாம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை எல்லாம் விற்க ஆரம்பித்தார், வீடுகளை விற்க ஆரம்பித்தார், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்க ஆரம்பித்தார். தன் வீட்டுக்குள்ள இருந்த காசு, பவுன் எல்லாம் செலவாயிடுச்சு. அவர் அப்படியே செலவாகி கொஞ்சம் நிலம் தான் பாக்கி. அந்த கொஞ்ச நிலமும் கூட அவருக்கு போதுமான அளவாக இல்லை. அவர் நிறைய அன்னதானம் செய்து கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓரிரு நாள் பட்டினியா கூட இறந்துட்டார். அவருடைய மனைவியும் அவரோடு சேர்ந்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டார்கள். அவருக்கு வாய்த்த மனைவியார் ரொம்ப அற்புதம். அவருடைய
சிவ பணிகளுக்கெல்லாம் மிக அனுசரணையான மனைவி. ஒரு நாள் இரவு 2 நாள் 3 நாள் சாப்பிடவில்லை. அவர் கதவை சாத்திட்டு படுத்தார். அன்று நல்ல மழை, மிக அதிகமான மழை கொட்டுகிறது. இப்ப போல அங்க கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது, ஒரே இருள், மையிருள். அந்த இருளிலே இவர் கதவை தாடிட்டு வந்து படுக்கிறார். படுத்த உடனே கதவு தட்டு சத்தம் கேட்கிறது. வெளியே போய் பார்த்தா ஒரு வயதான கிழவனார், ஒரு 80 வயது இருக்கும் அந்த கிழவனாருக்கு. குடுகுடுன்னு நடுங்கிட்டு வேஷ்டி துணிமணி எல்லாம் சொட சொட சொடன்னு நனைஞ்சு போய் அப்படியே விடவிடவிடன்னு குளிர்ல நடுங்கி கொண்டிருக்கிறார். பார்த்த உடனே அவர் சிவனடியார் என்பதை தெரிந்து கொண்டார். திருச்சின்னங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார். மழையில திருநீர் கரைந்து போய்விட்டது. கழுத்திலே இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை பார்த்தார். அவர் வாயிலே சிவாயனம்னு சொல்லியிருந்தார், சிவசிவான்னு சொல்லியிருந்தார். உள்ள அழைச்சிட்டு வந்தார். இவர்கிட்ட இருந்த பழைய துணி, கந்தல் துணியா தான் அவர் போட்டிருக்கிறார். அந்த துணியினாலே ஒத்தி எடுத்து அவர் பாத பூஜை பண்ணி அவர் ஒரு பலகை போட்டு அந்த பலகையில அவரை அமர வைத்து விட்டார். அமர வைத்து விட்டு, சுவாமி இருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தயார் பண்ணி போடுறேன், ஒரு 10 நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கிட்டு நான் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ கொஞ்ச நாள் படுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் திண்ணையில படுத்துக்கிறேன் அப்படின்னா படுத்துக்கொண்டார். இருந்த காய்ந்த துணிகளை எடுத்து அவரை போர்த்தி அவரை அழகா படுக்க வச்சு கால்கள் எல்லாம் பிடிச்சு விட்டு கால் பக்கம்லாம் துணியை போட்டு சுத்தி அந்த சாரல் அடிக்காம ரொம்ப காவந்தா அவரை வச்சுட்டு உள்ள போனார். மனைவி கையை பிசைந்து கொண்டு இருக்கிறார். நம்மளே 3 நாள் சாப்பிடலையே, இந்த அடியாருக்கு எப்படி சோறு போடுறது அப்படின்னு 2 பேரும் கலந்து பேசுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு கொஞ்சமா நெல் இருந்தது அவங்கள்ட்ட, ஒரு 3 மரக்கா அளவுக்கு நெல் இருந்தது. அதை ஊற வச்சு கொண்டு போய் வயல்ல விதைச்சிருக்கிறான். நீங்க எப்படியாவது நம்ம விதைச்ச நெல் எங்கேயாவது இந்த மழையில ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கும் நம்முடைய நாற்றங்கால்ல, போய் அதை அரிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் எப்படியாவது அமுது தயார் பண்ணி அந்த அவங்களுக்கு நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். இவர் அந்த கூடையை கவுத்து தலையில வச்சுக்கிட்டு நேரா தட்டு தடவிட்டு இந்த இருட்டுல மழை பெய்து கொண்டு இருக்கிறது, நடு ஈசி வயலுக்கு போறார். போய் அந்த மாதிரி அந்த மூலையில கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு நெல் எல்லாம், முளைச்ச நெல், அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மையா சொல்றாங்க, விறகும் இல்லையே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தார். அண்ணன் பார்த்தார், இது மாதிரி வீடு, அந்த வீட்டினுடைய உத்தரத்தை அறுத்தார், வெட்டி கீழே தள்ளினார். ஒரு சட்டங்கள் மேல இருந்ததெல்லாம் எடுத்து அதை மெதுவா வறுத்து அதை ஏதோ பண்ணி அரிசி ஆக்கிட்டாங்க. அரிசி ஆக்கி நான் சமைக்கிறேன், இப்போ நம்ம அடியாருக்கு ஏதாவது கறி அமுது செய்யணுமே, மேற்கொண்டு செய்யணுமே, வெறும் சாதத்தை எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு உடனே இவர் என்ன செய்தார், தன்னுடைய புறக்கடைக்கு சென்றார். அங்கு விளைந்திருந்த இந்த காட்டுக்கீரைகள், இந்த நம்ம சொல்ற முடியாது சாரணிக்கீரை அப்படி மாதிரிலாம் சொல்ற முடியாது, அதை போய் பறிச்சுட்டு வந்தார். எல்லா கீரைகளையும் பறித்தார். அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், பாச பழிமுதற் பறிப்பார் போல தனக்கு இருந்த இந்த துன்பத்தினுடைய மிச்சமெல்லாம் புடுங்குறாராம். அப்படி அவர் அந்த கீரையை பறிக்கும் பொழுது அவருடைய வினைகள் எல்லாம் புடுங்கி எடுக்கிறது மாதிரி இருந்தான். பாச பழிமுதற் பறிப்பார் போல அப்படின்னு சொல்ல, அதை அப்படி புடுங்கி எடுத்து அதை கொண்டு வந்து அந்த மண்ணெல்லாம் கழுவிட்டு பலமுறை பாகம் பண்ணி அதே 2-3 கறிகளாக சமைத்து எப்படியோ தயார் பண்ணி அமுத போட்டு குழம்பெல்லாம் போட்டுட்டு அந்த அடியாரை போய் எழுப்ப போறாங்க. அப்படி எழுப்ப போன உடனேயே அவர் அதுவரையும் படுத்திருந்தவர் திடீரென்று ஒளி வடிவமாக மாறினார். பார்வதி சமேதரனாக காட்சி கொடுத்தார். உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் இந்த காரியத்தை செய்தேன். இனிமேல் என்னுடைய உலகத்துக்கு நீ வந்துரு, நிரந்தரமான பேரின்பத்தில் நீ வாழலாம். உனக்கு குபேரன் பணி செய்வான். குபேரன் செல்வத்துக்கு அதிபதி இல்லையா, அந்த குபேரன் உனக்கு பணி செய்வான் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டாராம். உடனே கையோடு அழைச்சிட்டு போயிட்டாராம். ஆக அப்படி இறைவன் இருக்கிறான் என்ற உறுதியோடு தன்னுடைய செல்வமெல்லாம் கழிந்தாலும் கூட அவன் மேல் அன்பு செலுத்திய அடியர்களுக்கு அன்பர்களுக்கு அன்பனாக அவன் இருக்கிறான். அவனை யாரெல்லாம் மறுதலிக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் இல்லாதவனாகவே ஆகிவிடுகிறான். அந்த இல்லாதவன் ஆகிவிடுகிறதுனால அவனால் வரக்கூடிய நன்மையும் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பலாச்சோலை கசக்கிறது எனக்கு வேண்டாம் என்றால் பலாச்சோலையினால் வருகின்ற நன்மை எனக்கு இல்லாமல் போய்விடும். பலாச்சோலைக்கு நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதுனால பலாச்சோலைக்கு உள்ள அந்த இனிப்புத்தன்மை அதனிடமிருந்து போய்விடாது. ஆகவே இறைவன் யாரெல்லாம் அவருக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அன்பனாக இருக்கிறான். மற்றவர்களுக்கு அவன் மறைந்து போய்விடுகிறான். அதனால அந்த இறைவனுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை. அவனை ஏற்றுக்கொள்ளாத, அவனை மறுதலிக்கின்ற, அவனை புறம் தள்ளுகின்ற நமக்கு தான் அதனால் எல்லா விதமான நஷ்டங்களும் ஏற்படும். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம்.
அன்பருக்கு அன்பனாக இருக்கக்கூடிய பெருமான், அப்படி இறங்கி வந்து நமக்கு அன்பனாக இருக்கக்கூடியவன், எளிமையாக வரக்கூடிய அந்த பெருமான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களுமாக இருக்கிறான், எல்லா பொருள்களுமாக இல்லாமலும் இருக்கிறான். ஏன்னா கடவுள், நம்ம முதலே ஒரு முறையை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லா பொருள்களின் உள்ளும் புறமுமாக அவன்தான் இருக்கிறான். எல்லா பொருளும் தங்கி இருப்பதற்கு அவன்தான் அடித்தளமாக இருக்கிறான், ஒன்றாக இருக்கிறான். இந்த கருத்தை நீங்க மனதில் கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா நம்ம பின்னாடி பேசும்போது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அவன் கடவுள் நாம் தங்கி இருப்பதற்கு நம்மோடு அவன் ஒன்றாக இருக்கிறான். இப்ப நம்ம உடல் தங்கி இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? உயிர். உயிர் இல்லாவிட்டால் உடம்பு இப்படி நிக்காது, கீழே விழுந்துரும். அப்ப உயிர் தங்கி இருக்கிறதுக்கு உடம்பு தங்கி இருக்கிறதுக்கு உயிர் எப்படி ஆதாரமா இருக்கோ, அப்படி உயிர் தங்கி இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது கடவுள். கடவுளுடைய ஆதாரம் இல்லாமல் நம்மால எதுவும் செய்ய முடியாது. அப்ப அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் நம்ம தங்கி இருக்கிறோம். அது ஒன்றாக இருத்தல். அடுத்தது வேறாக இருத்தல். ஒன்றாக இருந்தால் மட்டும் போதாது, இந்த உயிர்கள் எல்லாம் வந்து யாராவது அறிவித்தால் தான் அதை அறியும். சொல்லிக் கொடுக்கணும். அப்படி யாராவது சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த உயிருக்கு ஒன்றும் தெரியாது. சோ யார் சொல்லிக் கொடுப்பா? நமக்கு ஜடங்கள் சொல்லிக் கொடுக்காது. யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்மோட பெரியவன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப கடவுள் நமக்கு அறிவித்தால் தான் எதையுமே நம்மாலே அறிய முடியும். அதனால கடவுள் நமக்கு அறிவிப்பவனாகவும் இருக்கிறான். அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி அறிவிக்கின்றவனாக இருக்கின்ற கடவுள் நாம் அனுபவிப்பதற்கு நம்மோடு சேர்ந்து அவனும் வருகிறான். முதல்ல சொன்னோம் இல்லையா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு. நம்ம இன்பத்தை அனுபவிப்பதற்கும் அவன் உடனாக வர வேண்டி இருக்கிறது, துன்பத்தை அனுபவிப்பதற்கும் கூட அவன் உடனாக வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த கடவுள் இந்த அளவுக்கு நம்மோடு சேர்ந்து எல்லாவற்றோடும் எல்லாவாகவும் இருக்கிறான். ஆனால் இந்த இன்ப துன்பங்களினுடைய தாக்கம் இல்லாத தனிப்பரம்பொருளாகவும் அவன் இருக்கிறான். இது விளக்குவதற்கு ரொம்ப கடினமான ஒரு இது, புரிந்து கொள்ள வேண்டும். இத பெரியவர்கள் வேதங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உண்மையை விளக்குகின்றன. இப்போ கடவுள் இந்த பொருளில் இருக்கிறாரா? இருக்கிறார். இந்த பொருள் இருக்கார். அவர் ஜடத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிறார். இதுக்குள்ள இருக்கிறாரா? இதுக்குள்ள இருக்கிறாரா? இதுக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா எல்லாத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அப்ப இது கடவுளா? இல்ல, இது கடவுள் இல்ல. இப்ப பாருங்க, கேள்வியை மாத்தினோடனே ஒரு மாதிரி பதில் வேற மாதிரி வருது பாத்தீங்களா? எல்லாவற்றுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அப்ப இந்த ஜடத்தை பார்த்து இது கடவுளா? இது ஆமாம் கடவுள்னா இது என்ன? அப்ப ரெண்டு கடவுளா அப்படின்னு ஆயிடும். ஆகவே யாவையுமாய் அல்லையுமாம், எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருந்தும் அவன் அப்பாற்பட்டும் இருக்கிறான். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். எனக்கு நீ அருள் புரிந்திருக்கிற தன்மையை நான் என்னை மறந்து நான் நினைப்பற நினைந்தேன். நீயலால் பெரிதுமற்றின்மை, உன்னை தவிர அந்த உலகத்துல எதுவும் கிடையாது. சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே, ஒன்றும் நீ அல்லை. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொருள் நீ கிடையாது. அன்றி ஒன்று இல்லை, உன்னை தவிர ஒன்னும் உலகத்திலே கிடையாது. யார் உன்னை அறிய கேட்பாரே? உன்னை யாராவது அறிய முடியுமா? தெளிய முடியுமா? எல்லாவற்றிலும் நீ ஊடுருவி இருக்கிறாய். ஆனால் எந்த ஒரு தனிப்பொருளும் எந்த ஜட இந்த பொருளா இது கடவுளா அப்படின்னா இல்ல. ஆனால் இவற்றுக்குள்ளும் அவன் ஊடுருவி இருக்கிறான். எல்லாவற்றிலும் அவன் ஊடுருவி இருக்கிறான். எந்த பொருளிலும் ஊடுருவி இருந்தால் கூட அவன் தனித்தன்மை வாய்ந்தவனாக எல்லாவற்றுக்கும் புறம்பாக இருக்கு. அதனால கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் எல்லாவற்றையும் கடந்தவன், எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொருள் எல்லாம் அவன்தான். தாய்மானவர் ஒரு பாடல் சொல்றார், கண்ணில் காண்பது உன் காட்சி. நான் பார்க்கிற பார்வை எங்கெல்லாம் போய் என்னுடைய கண் விழுதோ அந்த இடத்துல எல்லாம் உன்னுடைய சுரூபம் நிறைந்திருக்கிறது. கண்ணில் காண்பது உன் காட்சி. நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சேன்னா அது உனக்கு செய்கின்ற பூஜை. கண்ணில் காண்பதும் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, பகர்வது மந்திரம். நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் உனக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகள். மண்ணோட ஐந்தும் வழங்குயிர் யாவும் அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அட்டமூர்த்தம் என்று சொல்வார்கள். கடவுள் அட்டமூர்த்த வடிவாக இருக்கிறான். பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், இந்த உயிர், இந்த எல்லாத்திலையும் அவன் நிறைந்திருக்கிறான். இந்த எட்டும் சேர்ந்தாதான் அட்டமூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா பொருள்களிலும் அவன் ஊடுருவி இருக்கிறான். ஆனால் இந்த பொருள்களா? மண்ணா? இறைவன் மண்ணா? இல்ல, மண் இல்ல, அவன் ஜடம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாம், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே.
அவன் ஜோதி சுரூபமாகவும் இருக்கிறான், இருள் சுரூபமாகவும் இருக்கிறான். இப்ப நான் சொன்ன அட்டமூர்த்த வடிவங்கள்ல சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, அவனே நெருப்பாகவும் அவன்தான் இருக்கிறான். இப்போ இந்த பிரபஞ்சம் அனைத்து அவன் பேரொளி வடிவமாக இருக்கிறான். இந்த உலகத்துல இருளும் இருக்கிறது. அப்ப ஜோதிதான் அவனுடைய வடிவம், இருள் அவனுடைய வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இருளின் மூலமாகவும் உயிர்களை அவன் பக்குவப்படுத்துகிறான், ஜோதி சுரூபத்தின் மூலமாகவும் அவன் பக்குவப்படுத்துகிறான். அவன் ஜோதி சுரூபமாக இருக்கிறான். உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக அவன் இருளாகவும் செறிந்த இருளாகவும் இருக்கிறான். ஆகவே ரெண்டுமாக இருப்பவன் அவன்தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எதுவும் அவனை அல்லாம வேற எதுவும் கிடையாது என்பதை விளக்குவதற்காக மணிவாசக பெருமான் இந்த மாதிரி இரட்டைகளை சொல்லுகிறார்கள். சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமையன், யாரெல்லாம் தன்முனைப்போடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவன் தோன்றாதவன். யாரெல்லாம் எளிமையாக பணிவாக, இப்ப நம்ம இளையாங்குடி மாறனா என்ன சொன்னோம் இல்லையா, ஆனா என்ன சொன்னோம் இல்லையா, அதுபோல யாரெல்லாம் பணிவாக அவனிடம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் மிக எளிமையானவன். தன்முனைப்போடு இறைவனை ஒரு சில விதிகள் இருக்கின்றன. இப்ப நாம ஜெபம் பண்றோம் இல்லையா, இப்ப சிவாயனம்ங்கிறதுல 5 எழுத்து இருக்கு. ஒரு 95 கோடி தர ஜெபம் பண்ணா இறைவன் நேரா வந்து நிக்கணும், கடவுள் நமக்கு நேரா வந்து நிக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. அப்படி சில பேர் அக்ஷர லட்சம் அக்ஷரம் கோடி இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி கடவுள் நான் பார்த்துருவேன்னு யாராவது தன்முனைப்போட அந்த ஜபத்தை திமிர்னால பணிவோடு செய்யறவங்க ஒரு முறை அவனுடைய பெயரை சொன்னால் கூட கடவுள் வந்து விடுவான். ஆனால் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய திறமையினால் நான் கடவுளை பார்த்துருவேன்னு சொன்னா அவர்களுக்கு கடவுள் மறைஞ்சு போயிடுவான் அந்த இடத்துல. இத்தந்திரத்தில் காண்டுவென்று இருந்தார்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளித்தும் எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய தயாபரன். எல்லாருடைய வலிமையும் தனக்குள்ள ஐக்கியமாக்கி கொண்டு எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால அவனிடம் யாரும் போட்டி போட முடியாது. ஆகவே அவன் ஜோதி வடிவமாகவும் இருக்கின்றான், செறிந்த இருளாகவும் இருக்கின்றான், தோன்றா பெருமையனாக இருக்கின்றான். அவனுடைய பெருமையை முழுதும் யாராலும் அளக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய முழுமையை நம்மால காண முடியாது. பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியை தான் சிவபெருமான் எடுத்து இந்த உலகமாக சிருஷ்டித்திருக்கிறார். சந்திர சூரியர்களாக, நட்சத்திரங்களாக, அண்டாண்டங்களாக அவர் படைத்து கொடுத்திருக்கிறார். இன்னும் ரொம்ப பகுதியை படைக்காம வச்சிருக்கார் நமக்காக. அப்போ இப்ப நம்ம பார்க்கின்ற அண்டமே இவ்வளவு விரிவாக இருந்தால் இன்னும் படைக்க வேண்டிய அண்டங்கள் அவ்வளவு பெருசா இருந்தா அவ்வளவையும் அவர் தாங்கி கொண்டிருக்கின்றவர் எவ்வளவு பெருமையுடையவராக இருப்பார். அவருடைய பெருமையை நம்மால இந்த உயிர் வர்க்கத்தினால் காண முடியாது. இந்த மனமும் எல்லைக்குட்பட்டது, இந்த உயிரும் எல்லைக்குட்பட்டது. மனம்தான் பெருசு நம்ம சொல்றோம். மனம் எல்லா இடத்திலும் பாய்கிறது. அமெரிக்காவுக்கு பாய்கிறது, எங்க வேணாலும் பாய்கிறது. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் எல்லாவற்றுக்கும் அது பாய்கிறது. இருந்தாலும் மனம் கூட எல்லைக்குட்பட்டது. ஒரு மனதுக்கே ஏராளமான பணிகளை கொடுங்க, ஏராளமான பணிகளை கொடுத்தா அந்த பணிகள் அதனுடைய சுமை அல்லது சுற்றுப்புற சூழ்நிலைகளால் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் இதெல்லாம் அந்த மனதுக்கு வந்த உடனே அந்த மனம் பேதலித்து போய் புத்தி பேதலித்து போய்விடுகிறது இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? கம்ப்யூட்டர்ல நிறைய வேலை செய்யறவங்க, கடுமையா வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப நுணுக்கமா இருக்காங்க. ஒரு அப்படியே ஹங்காயிடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் ஹங்காயிடுறாங்க. அந்த கம்ப்யூட்டர் இயக்குறவங்களும் கொஞ்சம் அப்படியே இதாயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து மூளையை ஓய்வடைய செய்து மறுபடியும் தான் செயல்பட வேண்டியார். அப்ப மனதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. மனது ரொம்ப பெருசுன்னு சொல்றோம். மனது எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடுது. நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து அது பல இடத்துக்கு போகுது. அதுக்கு எல்லை இருக்கிறது. மனதுக்கு எல்லை இருக்கிறது, புலன்களுக்கு எல்லை இருக்கிறது. ஆக எல்லைக்கு உட்பட்ட இந்த புலன்களால் கடவுளுடைய பெரிய தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆகவே அவன் தோன்றாத பெருமை உடையவனாக இருக்கிறான். தோன்றிய பெருமை மிக பெரியது, தோன்றாத பெருமை அதை விட மிக பெரியது. ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் தான் நமக்கு அருள் கொடுப்பதற்காக உருவம் தாங்கி திருக்கோயில்களிலே வந்திருக்கிறான். கோயிலில் வந்திருக்கிற கடவுள் ஏதோ நம்முடைய பூஜைக்கு, நம்ம போடுற ஒருவேளை அன்னத்துக்கு அல்லது நம்ம வாங்கி கொடுக்குற ஒரு பட்டு வேஷ்டிக்காக மகிழ்ந்து விடுவார் அப்படின்லாம் நமக்கு கருதக்கூடாது. அது நமக்கு பாக்கியம். கடவுளுக்கு நம்ம செய்ய கொடுத்து வச்சது நமக்கு பெரிய புண்ணியம். ஒரு முறை பூ வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு வசதி இருந்ததுன்னா அது பெரிய புண்ணியம். இன்னைக்கு பூஜைக்கு அவருக்கு ஒரு நிவேதனம் தருவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அது நமக்கு ஒரு புண்ணியம் என்றுதான் நாம் கருத வேண்டுமே தவிர அதை நம்ம ஒரு பெரிய விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்லாம் நம்ம
அதுல பெருமைப்பட்டுட்டா அந்த பூஜையினுடைய பயன் நமக்கு கிடைக்காது. பூஜையினுடைய பயனை நமக்கு உண்டாகணும்னு சொன்னா அவ்வளவும் செஞ்சுட்டு கண்ணீர் விடணும். நீ இவ்வளவு பெரியவன், இந்த அண்டாண்டங்களையும் படைத்தவன், உனக்கு ஈடுனே இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது. 1000 லிட்டர் உனக்கு பால் அபிஷேகம் பண்ணாலும் அது நீ கொடுத்தது, உன்னுடைய சிருஷ்டியிலிருந்து வந்ததான் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என்னால எதுவும் உனக்கு செஞ்சிட முடியாது. இறைவனே, உன்னுடைய மலரடிகளுக்கு இந்த பாலாபிஷேகம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுத்திய பத்தியா, அது பெரிய பாக்கியம்னு நினைச்சு யார் ஒருவன் நெகிழ்ந்து போகிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். அவன் அளவிலா பெருமை உடையவன். அவனுடைய பெருமையை யாராலும் அளக்க முடியாது. அந்த பெருமான் திருக்கோயில்களே வந்திருப்பது நாம் வழிபட்டு உய்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் திருக்கோயில்களே வந்திருக்கிறான். நமக்காகத்தான் அவன் வந்திருக்கிறான். அவன் இந்த உருவத்துக்கு வரணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. எல்லாரும் வந்து பூஜை பண்ணா அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுருமா? அதுல சந்தோஷம் ஏற்பட்டா அவர் கடவுள் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இப்ப பூஜையினால் மகிழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப வசப்படுத்திடலாம்னு ஆயிடுது. பார்த்தீங்களா? நம்முடைய பரிபாகத்தையும் நம்முடைய உயர்வையும் நம்ம உயர்வடைவதற்காகவும் நாம் செய்கின்ற ஒன்றொன்றும் நம்மை பக்குவப்படுத்துகிறது. கடவுளுக்கு தன்முனைப்பில்லாமல் நாம் செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், அவங்க செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அந்த திருக்கோயிலுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் யாரை பக்குவப்படுத்துது? நம்மை பக்குவப்படுத்துகிறது. கடவுளுக்கு அதனால எந்த விதமான கிடையாது. அவனுக்கு ஆகாயமே கூரை, அதில் இருக்கின்ற நட்சத்திர மண்டலங்களே அவனுக்கு தோரணங்கள், சூரிய சந்திரர்களே அவருக்கு எல்லா விதமான வெளிச்சங்களுமாக விளங்குகின்றன. இந்த அகண்ட கடல் அதே திருமஞ்சனைக்குரிய நீரை தருகிறது. அவனுக்கு வேற அவனே பெரிய அகண்ட சொரூபம். அவனுக்கு நம்ம செஞ்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனால் நாம் செய்கின்ற வழிபாடுகளும் கைங்கரியங்களும் நம்மை பக்குவப்படுத்துகின்றன, நம்மை உயர்த்துகின்றன, நம்மை வாழ வைக்கின்றன. அப்படி மிக பணிவாக ஒரு சிவனடியாருக்கு என்ன அடிப்படை குணம் அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லுது. தாழ்வெனும் தன்மையோடு, பணிவோடு, தாழ்வு எனும் தன்மையோடு, ஒரு பணிவோடு அவன் இருக்கணுமா. ஒரு சிவனடியார் பணிவோடு இருக்கணுமா. ஏன்? இறைவன் மிக பெரியவன், அண்டாண்டங்களையும் தாங்கி சுமக்கின்ற பெரியவன். அவனுடைய புகழில், அவனுடைய பெருமையில் ஒரு கிளைதான் நம் தோற்றத்துக்கு வருகிறது. அதை கூட நம்ம முழுசா நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உடம்பை பற்றியே நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. உடம்பினுடைய அங்கங்கள் அது எப்படி எல்லாம் செயல்படுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மருத்துவரால் கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை. பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர் தனியா இருக்கிறார். ஏன்னா உடம்பு பூரா முழுமையா உடம்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு முழுமையான டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. கண்ணுக்கு மட்டும் ஒரு தனி டாக்டர், பல்லுக்கு தனி டாக்டர், இன்னும் வலது நோக்கி இடது நோக்கி தான் டாக்டர் வரல இன்னும். அது மாதிரி நமக்கு இந்த உடம்புடைய சிஸ்டமே, காது மூக்கு தொண்டை ஒரு டாக்டர் இருக்காங்க, இதயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, நுரையீரலுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, வயிற்றுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போ ஒரு உடம்பினுடைய எந்திரத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுலயும் பல நுட்பமான பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. சிறுநீரக டாக்டர். இப்ப இந்த உடம்பை பற்றியே முழுசா ஒரு ஆள் ஆராய்ச்சி பண்ண முடியல, அவ்வளவு பெருசா இருக்கு இந்த சிஸ்டம், அந்த பாலர். அப்போ கடவுள் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்திருக்கின்ற கடவுளுடைய பெருமை அளப்பரியது. அதனால தோன்றா பெருமையன். அப்படி தோன்றாத பெருமை உடையவனாக இருக்கின்றவன் நம்ம உடனே மனம் கொஞ்சம் தயக்கம் உண்டாகிவிடும். அவன் தோன்றாத பெருமையன், நமக்கு அவனுக்கு நம்ம தொடர்பில்லைன்னு நினைக்கக்கூடாது. அவன் அன்பருக்கு அன்பனாக, ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு, அன்பருக்கு அன்பனாக இருக்கக்கூடியவன். யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுடைய வீடு தேடி கதவை தட்டுகிறான். இளையான்குடி மாறநாயனார் தன்னுடைய கிரகத்தில் ஒரு பசியும் களைப்பு காரணமாக தூங்க போயிட்டார். கதவை தாழிட்டு விட்டார். தாழிட்டு வந்து படுக்க வர்றார், கதவு தட்டு. அப்போ அன்பருக்கு அன்பனாக தான் இருக்கின்ற பெருநிலையிலிருந்து இறங்கி இந்த மானுட உடலை போர்த்து கொண்டு அந்த இல்லத்துக்கு கதவை தட்டுகிறான். அன்பருக்கு அன்பனாக இருக்கிறான். அவன் தோன்றாத பெருமையுடையவனாக இருக்கிறான் என்று நான் மனம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவன் அன்பர்களுக்கு அன்பனாக இறங்கி நமக்கு அருள் புரியக்கூடியவன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மெலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இந்த பிரபஞ்சம் காலதத்துவத்தில் தோன்றி காலதத்துவத்தில் நிலை பெற்று காலதத்துவத்தில் ஒடுங்கி போய்விடுகிறது. சிவபெருமான் அழிப்பதில்லை, ஒரு பொருளையும் அழிக்க மாட்டார். அழிப்பது என்பது கிடையாது, ஒடுக்குதல். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, கடவுள் ஒடுக்கிறார்.
மீண்டும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பகுதி பொருள்கள் எல்லாம் பஞ்சபூதங்களாக பிரிந்து போய்விடுகின்றன. மீண்டும் எந்த உயிருக்காவது உடலாக மாறி அமையலாம், அது தண்ணீராக போகலாம். பஞ்சபூதங்கள் தானே உடம்பாயிருக்குது. ஒரு பொருளும் இயற்கையில் இருக்கிற எந்த பொருளும் அழியாது. ஆற்றலின் அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அறிவியல்ல. எந்த பொருளும் அழியாது, உயிர் அழியாது, நம்ம உடம்பு கூட அழியாது. நம்ம வேற வேற உருவமா மாறி மாறி போறோம், அதுதான் அழிவுன்னு நம்ம சொல்றோம். இறைவன் கால தத்துவத்தை தோற்றுவித்திருக்கிறான். இறைவன் தோற்றுவித்திருக்கிற 7வது தத்துவம் கால தத்துவம். 36 தத்துவங்கள்ல இறைவன் இந்த உயிர்களுக்கு நன்மை வழங்க வேண்டும் என்பதற்காக மாயை என்ற நுண்பொருளில் இருந்து சில தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறான். 36 தத்துவங்களையும் தோற்றுவிக்கிறான். முதலிலே அவன் நாதம் என்ற தத்துவத்தை தோற்றுவிக்கிறான். அடுத்தது விந்து, அடுத்தது சதாசிவம், அதான் சிவலிங்கமூர்த்தி, அடுத்தது மகேஸ்வர வடிவங்கள். அவன் சிவபெருமானுடைய 25 திருமேனிகள். வாய்ப்பு, அதாவது அதை பற்றி சொல்ல வரும்போது நான் அதை சொல்றேன். 25 வடிவங்கள் அவருடைய மேனி இருக்கு. அவருடைய வடிவங்கள் 25 வடிவம் நமக்கு அருள் கொடுப்பதற்காக. தட்சாமூர்த்தி அதில் ஒரு வடிவம். கஜமுக அனுகிரகமூர்த்தி விநாயகரா இருக்கார். நாராயணரா சிவபெருமான் தான் இருக்கிறார். பிரம்மாவா அவர் தான் இருக்கிறார். இப்போ 25 மூர்த்தங்கள் அவருக்கு இருக்கின்றன. அது மகேஸ்வர வடிவங்கள் என்று பெயர். மகா ஐஸ்வர்யங்களை நமக்கு வழங்குவதற்காக அந்த வடிவங்களை எல்லாம் அவன் ஏற்றிருக்கிறான் இந்த உயிர்களுக்காக. அதுக்கு அடுத்தது சுத்த வித்தை அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கிறது. 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள்னு பேரு. அதுக்கு 6வது தத்துவம் காரியமாய் என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்த தத்துவமாக 7வது தத்துவம் காலம். சிவபெருமான் காலகாலன் என்று சொல்லப்படுகிறான். காலமாக அவன் இருக்கிறான். இவன் காலத்தை தோற்றுவித்திருக்கிறான். இந்த காலத்தில் தான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. காலத்தில் தான் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலம் வரையிலும் உலகம் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த காலம் முடியும் பொழுது அவைகள் ஒடுக்கப்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றவன், ஆதியாக இருக்கின்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று கருதுகிறான். அப்ப தோற்றுவிக்க வேண்டும் என்று கருதிய உடனே அவனுடைய சங்கல்பம், அவன் நேரடியா நம்ம போல கைகால வச்சு செயல்படுறது கிடையாது. அவனுடைய சங்கல்பமே செயல்படும். அவனுடைய சங்கல்பத்தின் விளைவாக பிரம்மா தோன்றினார். அவர் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார். மகாவிஷ்ணு தோன்றினார். அவர் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார். ருத்ரன் தோன்றினார். அந்த உலகத்தை அவர் ஒடுக்குகிறார். இந்த 3 மூர்த்திகளுக்கும் மேலான மூர்த்தியாக சிவபெரும்பொருள் விளங்குகிறார். அவன் தான் ஆதியன். அவன் ஆதியனாக இருக்கிறான். அந்த ஆதியனாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச அந்த பரமாத்மாவில் தான் இந்த உலகமானது பிரம்மாவினால் தோற்றுவிக்கப்படுகிறது, மகாவிஷ்ணுவினால் நிலைநிறுத்தப்படுகிறது, ருத்ரனால் அது ஒடுக்கப்படுகிறது. 3ம் அவனுடைய வியாபகத்துக்குள், அவனுடைய சங்கற்பத்துக்குள் நடைபெறுகின்றன. ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே. இவ்வளவு காரியங்களையும் செய்து இவைகளிலே தோய்வு இல்லாமல் அவன் விளங்குகிறான். இறைவன் இந்த காரியங்களை எல்லாம் விளையாட்டாக செல்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நட்டில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. கடவுள் எப்படி இந்த சிருஷ்டியை செய்யறாராம்? அவர் செய்யும் பொழுது நம்மெல்லாம் ஒரு சின்ன செயல் செஞ்சோம்னா களைப்பு உண்டாயிடும். தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மம்படி எடுத்து கொஞ்சம் வெட்டுறோம்னு வச்சுங்க, நம்ம அந்த வேலை பார்க்காத நமக்கு நிறைய வேலை உண்டாயிடும், களைப்பு உண்டாயிடும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிருவோம். ஆனா அந்த உலகத்தையே அவன் என்ன பண்றான்? 5 தொழில்கள் ஆற்று வந்தான். உலகத்தை படைக்கிறான், காப்பாத்துறான், மறுபடியும் ஒடுக்குறான், இந்த உயிர்கள் எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக மறைக்கிறான், இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் தருகிறான். இந்த 5 காரியங்களையும் அவன் செய்யறான். 5 காரியங்களையும் செய்தும் கொஞ்சம் கூட அவனுக்கு சலிப்பு இல்லையா, களைப்பு இல்லை. விளையாட்டா செய்யறான். விளையாட்டா செய்யறா, விளையாட்டுத்தனமா செய்யறது கிடையாது. சுலபமாக லகுவாக செய்தும் எந்த விதமான களைப்பும் இல்லாமல். என்னால ஒரு 6 மரக்கால் நெல்லை தூக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு 100 மில்லி நெல்லை நான் தூக்கினா எனக்கு என்ன சுலபமா இருக்கும் இல்லையா? தூக்குறதுக்கு சிரமமே இல்லாம இருக்கும் இல்லையா? அதுபோல அவன் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் செய்து கூட அவனுக்கு எந்த விதமான களைப்பும் சலிப்பும் ஏற்படவில்லை. அவ்வளவு சுலபமாக அவன் செய்யறான். ஆகவே அவன் அவ்வளவு பேராற்றல் படைத்தவனாக விளங்குகிறான். ஆதியனே அந்தம். இதுல 2 சொல்லிருக்கு. அந்தம் சொல்லிருக்கு, நடு சொல்லிருக்கு, தோற்றம் சொல்லல. 2 சொல்லியிருந்தா இன்னும் நம்ம எடுத்துக்கணும்னு இலக்கணம். ஆகவே ஆதியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி அவன் தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறான். தான் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குகின்றான். இவற்றுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறான். இவைகளினால் பாதிக்கப்படாமலும் அவன் விளங்குகிறான். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதி அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம், இப்போ இந்த இடத்துக்கு வரீங்க, நீங்க இந்த ஹாலுக்கு வரீங்க, சாதாரணமா வரீங்க.
இங்க எல்லாம் நாற்காலி எல்லாம் போடப்பட்டிருக்கு. இங்க யாருமே இந்த வீட்டில் இல்லை. நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், இதெல்லாம் யாரோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அமைப்பு தானா நாற்காலி இருக்கிறது நீ உட்கார்ந்துக்காது, ஜடத்துக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ அறிவுடை பொருள் ஒன்று ஒரு நோக்கத்திற்காக இதெல்லாம் எப்படி அமைச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுபோல இந்த ஜடமாகிய உலகத்தை இயக்குவதற்கு அறிவுடை பொருள் ஒன்று வேண்டும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பூமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுட்டுகிறது, சூரியன் தன்னைத்தானே சுட்டுகிறது, பூமி சூரியனை சுற்றுது, பூமி பால்வெளி மண்டலத்தை சுட்டுகிறது, எல்லாம் நடக்குது இல்லையா? ஆனால் இவ்வளவும் நடைபெறுகிறதே, இவைகள் அனைத்தும் ஜடம், அனைத்தும் ஜடம். அப்போ இது ஜடம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன தோணணும்னா, ஏதோ அறிவுடை பொருள் ஒன்று இதை இவ்வாறு இயக்குகிறது ஒரு நோக்கத்திற்காக. சாதாரண சின்ன செயல் எப்படி நடைபெறுதோ அது மாதிரி தானே பெரிய செயல்களும். அப்போ கடவுள் பேரறிவு பொருள் ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு பொருளான ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தை சுற்ற வைத்திருக்கிறது. இந்த பூமியை சூரியனை சுற்ற வைத்திருக்கிறது, சூரியன் இந்த பால்வெளி மண்டலத்தை சுற்ற வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம உணரணுமா இல்லையா? அதனாலதான் நலன்கிளர் தோற்றம் நாசம் தனக்கிலா நாதன் வேண்டும். இவைகளெல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள் ஜடப்பொருள்கள். இந்த ஜடப்பொருள்கள் எல்லாம் இயக்குவதற்கு பேரறிவும் பேராற்றலும் படைத்த ஒருவன் நிச்சயமாக வேண்டும். கடவுள் உண்மை இங்கு நிறுவப்படுகிறது. எப்படி இந்த இடத்துக்கு வந்ததன் பிறகு இந்த வெளிச்சம், இந்த விளக்குகள் எல்லாம் வெறுகின்றன, இந்த நாற்காலெல்லாம் போடப்பட்டிருக்கு, இந்த இடமெல்லாம் சுத்தமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்குது. ஓஹோ, இந்த காரியம் நடக்கிறதுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க அப்படி நம்ம நிச்சயம் நினைப்போமா இல்லையா? அதுபோல இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படி இயங்கிட்டு இருக்க, சூரிய சந்திரர்கள் தன்னுடைய வழியில இயங்கி கொண்டிருக்கிறார்கள், பருவகாலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, மழை பனிக்காலம் வெயில் காலம் எல்லாம் சைக்கிளா அதாவது ஒரு சுற்றுல சரியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும், பேரறிவு பொருள் ஒன்று இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, இவ்வளவையும் செஞ்சுட்டு அது களைப்பில்லாமல் சலிப்பில்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக அது இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பரம்பொருள், இதெல்லாம் பரம்பொருளுடைய மிக உயர்ந்த உன்னதமான நிலையை சொல்லுகிறார். இது ஒரு உபனிஷதம். எப்படி வேதத்துல உபனிஷதம் இருக்கிறதோ அதுபோல மிக உயர்ந்த தமிழில் இருக்கக்கூடிய உயர்ந்த உபனிடம். அதனால இறைவனுடைய பெருமையை தான் உணர்ந்த செய்திகளை அவர் பலபடியா சொல்லிட்டு வரார். அது சொல்லி முடிச்ச பிறகு, இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் மிக கீழிறங்கி வருகிறான். எப்படி வருவான் பாருங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என்னை வலிந்து இழுத்து ஆட்கொண்டருளிய எமது தந்தையாகிய சிவபெருமானே, தொண்டிக்கு குதிரை வாங்க சென்றவர். அவருடைய வரலாற்றை நாம் நல்லா ஆழ்ந்து பார்த்தோமானால், அவர் இறைவனை தேடி திருப்பெருந்துறையை நோக்கி அவர் வரவே இல்லை. தொண்டிக்கு குதிரை வாங்க சென்றார். நிறைய பணம் முடிப்பு வைத்திருந்தார். அவர் துறவு வாழ்க்கை மேற்கொள்வதற்காக வரவில்லை. அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்லை. வழியோடு சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒரு சிவபெருமான் குருநாதனாக இருந்தவர் தன்னுடைய சிஷ்யரை விட்டு போய் அந்த போரார் பார், அவர் அந்த மந்திரி போரார் பார், அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரான்னா அதுவும் இல்லை. இப்போ இவர் சென்று கொண்டிருக்கிறார். பல்வேறு பிறவிகளில் செய்த தவத்தின் விளைவாக மிக பக்குவப்பட்டு உன்னத நிலையடைந்திருக்கிறார். இந்த அற்புதமான பாத்திரத்தை தன்னுடைய கருவியாக ஆக்கிக் கொள்ள சிவபெருமான் நினைக்கிறான். சிவபெருமான் காந்த சக்தி போல அவன் ஒரு பெரிய பேராற்றலாக அங்கு இருக்கிறான். இந்த வழியோடு சென்று கொண்டிருக்கின்ற அந்த மணிவாசகர் இந்த சக்தியின்பால் ஈர்க்கப்படுகிறார், இழுக்கப்படுகிறார். கைத்து கட்டி இழுக்கலாம். இங்க அது மாதிரி பருமையா ஒண்ணும் நடக்கல. இவரிடம் இருந்த தெய்வீக சாநித்தியம், அவருடைய இருந்த தகுதி. இப்ப நம்ம எல்லா சிவன் கோயிலுக்கும் வழியா தான் போறோம். கிட்டத்தட்ட நம்ம சமயத்துல ஒரு சிவாச்சாரியார ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா குரு கர்த்தகிரத்தை கூட போயிடலாம். ஆனாலும் நம்ம இழுக்கப்படுறோமா, அந்த கடவுளோட இழுக்கப்படுறோமா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். முதலில் சொன்னது போல நம்மிடமும் அந்த ஒரு தகுதி இருக்க வேண்டும். நம்மை பக்குவப்படுத்தி, பல்வேறு பிறவிகளில் நம்மை பக்குவப்படுத்தி நம்மை அந்த தகுதிக்கு வைத்திருக்க வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது இறைவன் அங்கு குருநாதனாக எழுந்தருளி இருக்கின்றவன் அவரை இழுக்கிறான். இந்த காந்தத்தின் ஆற்றலின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய இரும்பு போல இருக்கக்கூடிய இரும்புதரு மனத்தேனை ஈர்த்துன்னு ஒரு இடத்துல மணிவாசகர் சொல்லுகிறார். இரும்பு போல இருக்கக்கூடிய மனமுடைய என்னை ஈர்த்தாய். நேரத்தில் அதான் சொல்றார், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, நீ அங்கு காந்தம் போல மிகுந்த பிரகாசமான சொரூபத்தோடு ஆற்றலோடு பேராற்றலோடு அந்த இடத்துல நீ குருநாதனாக அமர்ந்து கொண்டிருந்து
என்னை அறியாமலேயே என்னை இழுத்து விட்டாய். ஒரு காந்தம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதாவது ரொம்ப பேராற்றலோட இருக்குன்னு வச்சுங்க, இங்க இரும்பு வச்சோம்னா தானா ஒட்டிக்கும். இது தங்க சங்கல்பம் பண்ணி நான் அதோட ஒட்ட மாட்டேன்னு சொன்னா கூட அந்த இரும்பால இருக்க முடியாது. அதுபோல நல்ல தகுதியுடைய பெருமானாக அவர் இருந்ததுனால இறைவன் அவரை ஈர்த்து ஆட்கொண்டானாம். கயிறு கட்டி இழுக்கல, அவருடைய அருட்பெரும் சக்தியின் காரணமாக அந்த தகுதியுடைய உயிரை இறைவன் ஈர்த்து கொண்டான், தன்னிடம் ஈர்த்து கொண்டான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தையை. தந்தை என்ன செய்யறார்? ஒரு குழந்தைய பல்வேறு வகைகளில் பக்குவப்படுத்துகிறார். அவனுக்கு தகுதியான வயது வந்தவுடனே தகுதியானவைகள் எல்லாம் தந்தை செய்கிறார். ஒரு சின்ன குழந்தையிலிருந்து எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா உரிய வயது வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார். அதுக்கு முன்னாடி என்னென்ன அதுக்கு பொருள்கள் வேணுமோ அதெல்லாம் செய்யறார். பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் வாங்கி தருகிறார். அப்புறம் படிப்பு நல்லா படித்த உடனே அதுக்கு தகுந்த உயர்வுகளை எல்லாம் அவர் செய்கிறாரா இல்லையா ஒரு தந்தை. அப்படி ஒரு தந்தை எவ்வாறு தன்னுடைய புத்திரனை பாதுகாத்து அழைத்து செல்வானோ அதுபோல ஒவ்வொரு உயிரையும் கடவுள் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவனுடைய தகுதிக்கும் பக்குவத்துக்கும் தகுந்தது போல தன்னிடம் இழுத்து கொண்டு அவளுக்கு எந்த நன்மையை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இறைவன் செய்கிறான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை சிவபெருமானே. பெருமான்னா தலைவன், எல்லாவற்றுக்கும் பெரிய பொருளாக விளங்கக்கூடியவன். இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஒருவேளை நான் உன்னுடைய கையில் இருந்து நழுவினால் கூட, நழுவிய பொழுது கூட நீ என்னை, இன்னொரு பாட்டுல இன்னொரு இடத்துல சொல்றார் இந்த செய்த ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே. இந்த மீனை கையில பிடிச்சா அது அப்படியே வழுகிட்டு போய் விழுந்துருமா, அதை மிளிர்தல் என்று சொல்கிறார்கள். அப்படி வழுகிட்டு கீழே வழுகிட்டு போறது. அப்படி நான் உன்னுடைய கையை விட்டு நான் வழுக்கி கொண்டு வெளியே செல்கிறேன். ஆனாலும் கூட நீ உன்னுடைய அருளின் காரணமாக, கருணையின் காரணமாக என்னை உன்னுடைய திருக்கரத்திலே வாங்கி உன்னோடு சேர்த்து கொண்டு உன்னுடைய புனிதமான அன்பையும் ஆசையும் எனக்கு நீ தந்து எனக்கு இன்பத்தை தருகிறாய், என்னுடைய துன்பத்தை போக்குகிறாய். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும். உனக்கு கை சாதாரண கை இல்ல, உன்னுடைய கையை கருணை கையினால் என்னை நீ வாங்கினாய். நீங்கி இப்பால், நீ கையை நீட்டி உன்னுடைய கருணையினுடைய கையினால உன்னை நீட்டி நீ வான்னு என்னை கூப்பிடுற, என்னை கையில தாங்கி ஏற்றுக்கொள்கிறாய். நான் என்ன செய்யறேன்? நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். நான் உன் கையை விட்டு நழுவி கீழே விழுந்துடுறேன். நழுவி கீழே விழுந்தா எனக்கு துன்பம் தான் வரும். நான் தரையில விழுந்து காற்றுக்கும் தண்ணீருக்கும் அல்லாடி போய் விடுவேன். உன்னுடைய கையில இருக்கும் பொழுதுதான் எனக்கு சுகம். ஆனால் அது தெரியாமல் போய்விடுகிறது எனக்கு. நான் உன் கையை விட்டு விலகி போயிடுறேன். அப்படிப்பட்ட என்னை நான் என்னதான் உன்னை விட்டு விலகினாலும் என்னை விட்டுவிட வேண்டாம். விட்டுடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோசம் அங்கை கரசே தெளிகின்ற பொன்னம் இன்னும் அன்ன தோற்ற செழும் சுடரே. உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற சிவபெருமானே, நீ என்னை விட்டுவிட வேண்டாம். நான் உன்னுடைய கையிலே, உன்னுடைய கருணை கையிலே என்னை இழுத்து, நான் உன்னை விட்டு விலகி சென்றாலும் என்னை இழுத்து எனக்கு நீ உன்னுடைய கருணையை செய்ய வேண்டும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே.